வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சிதம்பரத்தை அடுத்த புதுப்பேட்டையில் 5 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்து கடல் சீற்றமாக காணப்படுகிறது. அதன் ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம். 3 பேரையும் மீட்டு அருகில் உள்ள சிறிய ஒரு துறைமுகம், அதாவது ஒரு தொழிற்சாலையோட ஜெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த துறைமுகத்தில் அவங்க போய் 6 பேரும் அந்த துறைமுகத்தில் பாதுகாப்பாக கரையேறிடுறாங்க. அதன் பிறகு தமிழ் என்பவருடைய படகு அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த படகும் பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து அந்த இரும்பு கம்பியில் அடித்து இன்னும் மாச சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். வணக்கம் கண்ணதாசன். தற்போது புதுப்பேட்டையில் கடல் சீற்றமாக காணப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய கடலுக்கு வருவதற்கு பொதுமக்களுக்கு ஏதேனும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி வருகின்ற 30ஆம் தேதி அன்று கடலூர் டு சென்னை இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இரவு முதல் தற்போது வரை விட்டு சிதம்பரம் சுற்று வட்டார பகுதியில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா புதுப்பேட்டை கடற்கரை பகுதியில் தான் நம்ம இருக்கோம். கடல் பார்த்தீங்கன்னாக்கா தரை மட்டத்திலிருந்து சுமார் 5 மீட்டர் அளவுக்கு உயரத்திற்கு கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் கடல் சீற்றம் என்பது பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் மீனவர்களோ பொதுமக்களோ இந்த கடற்கரைக்கு யாரும் வரக்கூடாது என வருவாய்த்துறையினர் சார்பில் வற்புறுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதிக்கு வந்த சிலரையும் வருவாய்த்துறையினர் இங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தி சென்றுள்ளனர். தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இந்த கடல் அலை பயங்கர சீற்றத்துடன் இருப்பதை தெரிகிறது. மேலும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வீட்டிற்குள் முடங்கி உள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள படகுகள் அனைத்துமே பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகவே மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத இந்த பேரிடர் காலங்களில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது. உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.